சூப்பராக இருக்குது. வாழைப்பூக்கு கிரேவி சப்பாத்தி தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறேன். வாங்க அதை எப்படி பிளேட்டிங்கும் பண்ணிடலாம். வாங்க, இதுதான்ப்பா வாழைப்பூ கிரேவி. இட்ஸ் லுக் லைக் பன்னீர் பட்டர் மசாலா. நல்ல நார்த் இண்டியன் டிஷ் மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் பண்ண ரொம்ப நல்லா இருக்குது. இது சப்பாத்தி, ட்ரையாங்கிள் சப்பாத்தி. இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். ட்ரையாங்கிள் சப்பாத்தி. இது வந்து ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி, ஹோட்டலில் சர்வ் பண்ணுற மாதிரி குக்கும்பர் அண்ட் ஆனியன். இதில் வந்து கிரேவி விட்டுடலாம். சூப்பராக ஹோட்டலில் சமையல் நல்லா இருக்காப்பா. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் நீங்கள் பார்க்க போகிற பின்னாடி ரெசிபி பாருங்க. பார்த்து என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் மக்களே, வணக்கம், வந்து நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன் அப்படின்னா, ஒரு வாழைப்பூ வச்சு ஒரு கிரேவி தான், சப்பாத்திக்கு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி வாழைப்பூ. இது வந்து கண்டிப்பாக சப்பாத்தி, ஈவன் தோசை, இதுக்கு வேணால் நான் தொட்டுக்கலாம். பட் இன்றைக்கி நான் வந்து சப்பாத்திக்கு தான் பண்ண போகிறேன். நம்ம போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். வாங்க நம்ம வந்து சப்பாத்தி கிரேவி வந்து வாழைப்பூ கிரேவி பார்க்கலாம். இதுக்கு வாழைப்பூ வந்து உங்களுக்கு வந்து எப்படி கட் பண்ணணும் எல்லாம் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். வாழைப்பூவில் நிறையா ரெசிபி பண்ணியிருக்கேன். வாழைப்பூ வடை, வாழைப்பூ சாதம் எல்லாமே பண்ணியிருக்கேன். அதெல்லாமும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வாழைப்பூவை கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து தேவையானது நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 10-12 சின்ன வெங்காயம், 2 பூண்டு. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம், 2 பூண்டு. இது ரெண்டையும் போட்டு வதக்கி இதை மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம். இதோட நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி. இதை வதக்கி நம்ம வந்து அரைச்சிப்போம். நல்லா வதங்கிடுச்சோம் தக்காளியெல்லாம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து அரைச்சிடலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிண்டாச்சு. நம்ம வந்து அதே கடாய் வச்சுட்டாச்சு. ஷாய் ஜீரா போட்டுக்கலாம். நீங்கள் ஷாய் ஜீரா இல்லைன்னா வெறும் ஜீரகம் கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா ஸ்லிப் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம், வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து 2 சின்னதாக மீடியம் சைஸு வெங்காயத்தை நறுக்கி பொடியாக போட்டுருக்கேன். இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இதுக்கு கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா கிரேவி. ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக. இப்போது தக்காளியை போட்டு, அதில் ஒரு தக்காளி போட்டுருக்கோம் அரைக்கும்போது. இதில் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி, இதில் ஒரு தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து ஸ்மாஷ் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதை போட்டுடுவோம். சில்லி பவுடர், கொஞ்சம் கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலரே சூப்பராக இருக்கு பாருங்க. கொஞ்சமாக நம்மளோட டச் இருக்கணும் இந்த கிரேவிக்கு. எல்லா வீடியோலையும், நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்மளோட சாம்பார் பவுடர். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயமும் தக்காளியும், அதையும் போட்டு பண்ணிக்கலாம். அப்பா நல்ல வாசனை. சின்ன வெங்காயமும் பூண்டையும் போட்டு வதக்கினதுக்கப்புறம் அம்மாடியோ சூப்பர்.
இப்போ இதுலேயே கொஞ்சம் மிக்சியில் தண்ணி விட்டுடலாம். நைஸ் அரோமாப்பா, அடிபொலி. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுடலாம். நல்லா அந்த மிளகா பொடி எல்லாமே இந்த பச்சை வாசனை போய் நல்லா இருக்கும் கிரேவி. இது 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா கொதிக்கிறது பாருங்க. இந்த கிரேவியை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த வாழைப்பூ ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து போட்டுடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வேணால் நீங்கள் கொஞ்சமாக வேணால் கூட சர்க்கரையோ அந்த ஸ்வீட்டிஷ்னஸ்க்கு சர்க்கரையோ வெல்லமோ போட்டுக்கலாம். நான் எதுவும் போட போகிறதில்ல, கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் வேணும். இப்போ உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. எம்மி 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 சூப்பர். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து சப்பாத்தியோட கிரேவி ரெடி. வாழைப்பூ கிரேவி ரெடி. இது வந்து நான் ஏன் தெரியுமா சர்க்கரையோ வெல்லமோ போட சொன்னேன், இந்த வாழைப்பூ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. சிலது வந்து துவர்ப்பாக இருக்கும், அப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சர்க்கரையோ இதோ போட்டால். பட் இந்த வாழைப்பூ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குப்பா. இதுக்கு நான் எதுவுமே போட போகிறதில்ல. ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து மூடி வச்சிருவோம். நல்லா கொதிக்கிறது, கலரை விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி போடலாம். கொத்தமல்லி சூப்பராக கொதிக்குதுப்பா. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரே ஒரு மேலாக ஒரு ட்ராப் நெய்யெல்லாம் வந்து கொஞ்சம் உடம்புக்கு சேர்த்திட்டா தான் நம்மளோட அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது சொல்லுவாள்ல. ஸோ நெய்யெல்லாம் அப்பப்போ எல்லாருமே, அதுவும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக நெய் சேர்த்திக்கணும்ப்பா. ஒரு 40க்கு அப்புறமே நெய் வந்து அளவாக எடுத்துக்கணும், ரொம்ப சாப்பிடக்கூடாது. பட் நெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் நம்ம ஒரு ஏஜ் ஆக கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். கிரேவி ஒரு பக்கம் வச்சாச்சு. இன்றைக்கி வந்து ட்ரையாங்கிள் சப்பாத்தி, அதாவது கொஞ்சம் நெய் விட்டு. நான் ஜென்ரலாக ரொம்ப வெரி ரேர்ப்பா நெய் விட்டு பண்ணுறது. சரி இன்றைக்கி நெய் விட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டாச்சு. இது வந்து உங்களுக்கு சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்ணணும் நம்ம சேனலில் இருக்குது. நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், புல்காலாம் ரொம்ப நல்லா வரும்ப்பா. இன்றைக்கி வந்து கொஞ்சம் நெய் தொடச்சி நம்ம வந்து சப்பாத்தி பண்ணலாம். என்ன இப்படி பால் மாதிரி உருட்டிண்டாச்சு. இது எல்லாருக்கும் தெரியும், தெரியாமல் இல்லை. பட் இருந்தாலும் சில குழந்தைகளுக்கு தெரியலனா இப்படி ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா இது பண்ணிவிட்டு, இதுதான் ட்ரையாங்கிள் சப்பாத்தி. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விட்றது அப்படின்னு எல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். மத்தியானம் வரலும் உங்களுக்கு வந்து ஜோராக இருக்கும் சப்பாத்தி. நான் பண்ணுற சப்பாத்தி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நீங்கள் காத்தாலேயே பண்ணி வச்சா கூட ராத்திரி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்தி. இதுதான் ட்ரையாங்கிள் சப்பாத்தி. இப்போ நம்ம வந்து ஒரு சப்பாத்தியை போட்டு பார்க்கலாம், போட்டு காமிக்கிறேன். இப்போ உப்பி வருது இல்லை, இப்போ என்ன பண்ணுங்க, இதை அப்படி திருப்பி போடுங்க. இப்போ நம்ம வந்து இப்படி திருப்பி போட்டுப்போம். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம்.
அதுலேயும் போட்டு இதுலேயும் போட்டு நெய்யா அப்படிங்காதீங்க. என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி நெய் இதெல்லாம் கண்டிப்பாக உடம்புக்கு வந்து நல்லது தான். இதெல்லாம் குட் கொலஸ்ட்ரால். பட் அளவாக எடுத்துக்கணும். நம்ம எல்லா சாப்பாடும் அளவாக எடுத்துட்டாதான்ப்பா, இல்லைனாலாம் வந்து உடம்பு வந்து நம்ம தலைவன் சொல்ல மாதிரி கேட்காது. நான் என்னோட குருநாதர் சொல்லுவார், நம்ம இந்திரியங்கள் வந்து நமக்கு வசப்படணும், நம்ம அதுக்கு வசப்படக்கூடாது அப்படின்னு. நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும். அதுதான் குருநாதர் சொல்லுவார். ஆச்சாரியால தான் சொல்லுவார் ஒரு உபன்யாசத்தில். நம்ம பார்க்குறதெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு தான் கேடு. ஸோ சூப்பராக ட்ரையாங்கிள் சப்பாத்தி, நெய் சப்பாத்தி ரெடி. என்ன கைஸ் பார்த்தீங்களா? சப்பாத்தி, அதாவது ட்ரையாங்கிள் சப்பாத்தி வித் நெய். ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் வந்து ஜென்ரலாக நிறைய சப்பாத்தி பண்ணுவேன், பட் புல்காவாக தான் போடுவேன். நான் வந்து நெய், அதாவது அந்த பிசையும் போது அந்த எண்ணெயும் கொஞ்சோண்டு நெய் ஒரு ட்ராப் விட்டுவேன், அவ்வளோதானே தவிர புல்கா தான் போடுவேன் நிறைய சப்பாத்திக்கு. இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த காம்பினேஷன். வாழைப்பூ கிரேவி அண்ட் ட்ரையாங்கிள் சப்பாத்தி, நெய் சப்பாத்திக்கு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.